மச்சான் வணக்கம். மணி என்னாச்சு? பாத்துக்க. 8:30. ஆஹா, 8:30யா? நினைச்சேன். மணி பக்கத்து தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு வாட்ச். பேப்பர்ல என்னென்ன விசேஷம்? படிச்சுக்க. ஒரு டீ கொடுப்பா. ஏங்க வெள்ளையும் ஜல்லையும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது. அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது. வாட்ச் கட்டி இருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது. 1க்கு 2 பேனா வச்சிருப்பாரு, எழுதவே தெரியாது. இவ்வளவு ஏங்க? சைக்கிள் வச்சிருக்காரு, ஓட்ட தெரியுமா? அப்ப பொண்டாட்டி? ஐயோ அதுவா, 1க்கு 2 வச்சிருக்காருங்க. ஆனா புரியுது புரியுது. இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு. இவருக்கு என்னங்க தொழில்? அரசியல்வாதி தான். அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம். நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடுறேன். எதுக்கு பக்கறையா பிடிக்கிற? என் பேரு வேணுங்க. என் பேரு பழகச்சி பச்சையப்ப. ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க. அதுதான் நானும் விரும்புவேன். உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க. வேலை தானே, கவலையே படாத. எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன். வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன். உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா? கட்டணுங்க. எதை? ஒரு பொண்ணை. அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல. அது இல்லைங்க, ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஓ, ஹோட்டல் கட்டணுமா? எந்த இடத்துல? கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே. யார் இப்ப கலெக்டர்? தெரியலீங்களே. எனக்கும் தெரியல. சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத, விஷயத்தோட பிடி. அத பிடிக்குதாங்க, நான் இப்ப போயிட்டே இருக்கேன். என்னங்க இன்னைக்கு நீங்களே துடுப்பு போட்டுன்னு இருக்கீங்க? துடுப்பு போட யாரும் இல்ல, அதான். நான் கூட சீட்டு போடலான்னு இருக்குங்க. என்னைக்காவது நீ என்கிட்ட சீட்டு போடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது ஒரு மாதிரியான சீட்டா இருக்குங்க. நீங்க மொத்தமா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அத மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நான் திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு பேரு சீட்டு இல்ல, கடன். அதத்தான் நான் கொஞ்சம் கௌரவமா சொன்னேன். நீ திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கடன் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. ஹோட்டல் வச்சிருக்கவனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னேன், நீ ஒரு வாரத்துல கட்டி முடிச்சிட்டேங்கிற. கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, இந்த உலகத்துல கடவுளை விட காசு தான் பெருசு. நீங்க சொல்லித்தான் கடையே கட்டி இருக்கிறான். அப்படியே கடையும் நீங்களே திறக்கணும்னு ஆசைப்படுறான். ஏப்பா கஷ்டப்பட்டு கட்டது நீ, நான் ஏப்பா திறந்து வைக்கணும்? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணை பத்தது நீங்களா இருந்தாலும் இன்னொருத்தங்க தானே கட்டி கொடுக்க போறீங்க. அந்த மாதிரிதான் இதுவும். இந்த பாருப்பா, கண்டிப்பா நான் வந்து திறந்து வைக்கிறேன். இதுக்கு ஏப்பா பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? நேரம் நல்லா இருக்குது. மசம் நிக்காதீங்க. வேணே விலை கேத்த நீங்க ஏத்துங்க. கேத்திச்சு புண்ணியவதி. டேய் மல்ல, எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு. அப்படியே எனக்கும் ஒரு 4 மசால் வடை, ஒரு கப்பு சைனா டீ வை. கூட ஒரு பில்ல போட்டு கொடுத்துரு. சொல்ல மாட்டேங்களேன், இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இவர் பேர் பழகச்சி பச்சையப்பன். சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். இவரு ஓ தம்பி, ஓஹோன்னு வரப்போகுது. இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம்.
இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்குங்களேன். அதெல்லாம் ஏன்டா இங்க சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல நான் சொல்லிட்டேனே. எனக்கு புகழ்ந்தா பிடிக்காதுப்பா. 5 மணிக்கு எங்க போறோம்? உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க. வா மிதிக்கிறேன். டீக்கு நானு, சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் எங்க வாங்குற? ஏங்க நல்லா இல்லையா? மத்தவங்களோட ₹1 அதிகமா கொடுத்து வாங்கிடுங்க. ஏன் அப்படி? பால்கார உன்னை ஏமாத்துறான். நாளைல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு, டிப்போ குத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வந்துடுங்க. அம்மா அம்மா யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. ம். என்ன தெரியல? என்னடி? என்ன, என்ன? ஏன் என்னாச்சு? உள்ள படுத்துக்கிட்ட? என்னாச்சு? என்னாச்சு வெளியில கேக்குறேன். யாரடி? சொல்லு, யாருன்னு சொல்லு வெளியில. ஆ? வெளிய என்னம்மா? யாரவன் யாரவங்க? யாரவன்? நான் தாங்க. சொல்றேன் நான் தானே. யாரு? நான் தாங்க பால் வாங்குறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா? விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்போ ஒரு 4:30க்கு நான் வரேன். டேய், இன்னும் 2 எடுத்து வச்சு கட்டுறா. 200 இது பத்தாதே. நீங்களே துண்ணு தித்துட்டா கடையில என்ன நிக்கும்? துன்றதுக்காகத்தான் கடை வச்சதே. நான் அதுக்காக வைக்கல, வேற ஒண்ணுத்துக்காக வச்சேன். சார் போஸ் வச்சு தொலை. அப்படி ஒன்னும் எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு. ராத்திரி பூரா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கிறேன். சும்மா கொடுத்துறானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா? ஏனேண்ணா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பலகட்சி பச்சையப்பங்கிட்ட பணம் கொடுத்திய, அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சிடு. இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்க போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப் இருக்க, கொஞ்சம் மஞ்சளும் புழும் பட்டா இருக்கான். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்க இடம் இல்லையே. அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறதுலடா, நாமளா போய் சேர்ந்துக்கிறது. அண்ணே வணக்கண்ணே. அட வாப்பா. கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ காயம் வந்திருக்கு. ஆ? அட இதுவா? இது எப்போ வந்திருக்கணுமே. கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல, அது வரி போட்டிருக்கான். எவ்வளவு கட்டணும்? எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்கிறத முக்கியம். 200. நீ போயிட்டு வா, நான் கலெக்டர் பார்த்து பேசிக்கிறேன். வரேன். ஆ. ஏன்பா பச்சை கலர்ல ரிப்பன் இருக்கா? இல்லம்மா. ஏன் தாத்தா பச்சை கலர்ல ரிப்பன் இருக்கா? இல்லம்மா. என்னம்மா வச்சுக்கிட்டே கேக்குறிய? பச்சை கலர்ல ப்ரோச் இருக்கா? இல்லையே. ஏன்பா பாக்கெட் பிஸ்கட் இருக்கா? இல்லம்மா. நீங்க எதுக்காக இதெல்லாம் வாங்கி போட்டீங்க? இல்ல இருக்கிற இடத்த விட்டு நீங்க எங்கெங்க தேடி இருந்தீங்க, அதான். எனக்கே எல்லாம் வாங்கி தெரியும். வானே ராட்டினம் சுத்தணும்னு சொன்னியே, சுத்தலாம் வா. யார் பானே? நம்ம சொந்தக்காரனா? எந்த ஊரு? ஏமாந்தபுரம். ஓ, அந்த சமையல்காரர் மாணிக்கம் பிள்ளையானே. வா வா, ராட்டினம் சுத்தலாம். தலையை பாரு, இவனுக்கு பொறா கூடு மாதிரி. இடம் இல்ல. நித்யா
அண்ணா என்னண்ணா நீங்க முதல்ல இப்படி தலை சுத்தம்னு சொல்லியிருந்தா நான் இந்த ராட்டினத்துல ஏறி இருக்கவே மாட்டேன். ஆமா எங்க இந்த ஏமாந்தபுரம்? இனிமேலும் நான் ஏமாற தயாரா இல்ல. இப்ப யார் உங்களை ஏமாத்துனது? ஏமாத்தீங்களோன்னு பயமா இருக்குது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைச்சு போறாங்க. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்களேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குது. அப்படியே நினைச்சாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லதுதான். இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? என்னால தாங்க முடியலங்க. ம். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன நீங்க லவ் பண்ணும். புரியலையே. இங்கிலீஷ்ல சொன்னா லவ், தமிழ்ல சொன்னா காதல். இது கூடவா புரியல? உங்களை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. வேற வேலையை பாருங்க. எப்படியாவது என்ன லவ் பண்ணுங்க. இப்ப எதுக்கு அழறீங்க? என் மூஞ்சி எதுனா நல்லா இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. அதுக்காக உங்க மூஞ்சி நல்லா இருக்குதான் நினைச்சுக்காதீங்க. நான் உங்க மேல ஆசைப்பட்டதே உங்க மூஞ்ச பார்த்து இல்ல, முதுவை பார்த்து தான். நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஓ, இப்பதான் புரியுது. அவன் வேற ஆசைப்படுறானா? யாரு? அதான் நேத்து உங்க கூட ராட்டினத்துல சுத்தினானே, இந்த பொறா கொடுத்தலையன். ஐயோ, அவர் எங்க அண்ணன். அவர் தான் அண்ணன் ஆயிட்டாருங்களே. நீங்க என்ன லவ் பண்ணலாமே, நான் தான் அண்ணன் இல்லையே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தான், உங்க மேலதான் பைத்தியம். அதனாலதான் கையோட மருந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க மட்டும் என்ன லவ் பண்ணலன்னு சொன்னா இந்த நிமிஷமே விஷம் குடிச்சிட்டு சாவறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன லவ் பண்ண போறீங்களா இல்லையா? இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, ஒரு உயிர் அனாமத்தா போகுது. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இல்லன்னா இல்லதான். ஐயோ, என்னங்க என்னங்க என்னங்க, ஐயோ என்னங்க. பத்து நிமிஷம் தள்ளி வந்திருந்தா பையனை பார்த்திருக்க முடியாது. இனி ஒன்றும் பயம் இல்லை. அழாதீங்க, என்னால தாங்க முடியல. அப்புறம் நான் மறுபடியும் விஷம் குடிச்சிருவேன். இனிமே நீங்க விஷம் சாப்பிட்டா அதுல பாதியை நான் குடிச்சிருப்பேன். நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து
எங்க அப்பா கிட்ட முறைப்படி பொண்ணு கேளுங்க.